வணக்கம். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த குழம்பு ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ் தான். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பெரியவங்க தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் இப்போ இதில் வெண்டைக்காயும் வதக்கிட்டு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு நறுக்குனிங்கன்னா ரொம்ப குழகுழப்பு தெரியாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நல்லா 3/4 பாகம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். அப்போவே அது நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மோர் குழம்பு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, இதையும் ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன் நான். இது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயில் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, லேசான புளிப்பு இருக்கணும். சுத்தமாகவே புளிப்பு இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. பட் வாசனை நல்லா தான் இருக்கும். இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியும் கடலைப்பருப்பும் சேர்க்கறதுனால குழம்பு நல்லா தடித்து திக்காக வரும். அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து லேசாக வதக்கிக்கிறேன். இது கூட நான் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் லைட்டாக வதக்கணும்னா. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெங்காயம் சேர்க்காமலே செஞ்சாலும் மோர் குழம்பு நல்லா தான் இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய், நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மோர் குழம்பு கலவை, அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சின்ன சின்னதாக பபிள்ஸ் ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சூடு பண்ணினா போதும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளேட்டில் எடுத்து ஊற்றும்போது தனித்தனியாக திரிஞ்சு தண்ணி தனியாக இந்த தயிர் தனியாக போகக்கூடாது. அதனால தான் இந்த அரிசி கடலைப்பருப்பெல்லாம் சேர்க்குறோம். அதனால் ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு இந்த சம்மர் ஸ்பெஷல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மோர் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.